அம்மா நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சோம் சாமி. எல்லாம் நல்லபடியாக போச்சு. உங்களுக்கு நன்றி சொல்லலான்னு வர்ற வழியில் பைக்கு கண்ட்ரோல் இல்லாமல் அங்க போய் படுத்திருக்க? அங்க இடம் இல்ல, அதனால ஓரமா பாய உரிச்சு படுத்திருக்கேன். ஏன்டா வயிற்றுல கிளம்புறேன்? உனக்கு ஒன்றும் ஆகல. ஓட்டிக்கிட்டு வந்த உனக்கு ஒன்று ஆகல, ஒட்டிக்கிட்டு வந்த எனக்கு கொட்டுதுடா. பாரில குடிச்ச சரக்கெல்லாம் ரத்தமா போகுது. பன்னிக்குட்டி எங்கயா? என்னது? அந்த பன்னிக்குட்டி எங்கயா? ரொம்ப முக்கியம். அது சேப்பா தப்பிச்சிருச்சுடா. எனக்கு தாண்டா எல்லாம். அம்மா பன்னிக்குட்டி மேல வண்டியை மோதுனா என்ன பண்ணணும்னு தெரியுமா ஐயா? என்ன பண்ணணும் சாமி? வண்டியை வித்துறணும்யா. சரி சாமி, அப்போ நாங்கள் உடனே வண்டியை வித்துறோம். எப்படி விற்பீங்க? திருட்டு வண்டியில வண்டியை விற்க முடியாதனால ஏதாவது பிரச்சனை வருமா சாமி? பெருசா வரும். எந்த ரூபத்தில் சாமி? இது வரைக்கும் உன் தங்கச்சி புருஷன் கூட சண்டை போட்டு தானே வீட்டுக்கு வந்தா? ஆமாம் சாமி. இனிமே நிரந்தரமா வந்துடுவா. எப்படி சாமி? டைவர்ஸ் ஆயிரும். கொப்பேன் டெய்லி எவ்வளவு சரக்கடிப்பான்னு சொன்ன? ஒரு ஹாஃப் கட்டிங் சாமி. இனிமே டெய்லி ஃபுல் அடிப்பேன். குடல் வெந்து கல்லீரல் கருகி ரத்த வாந்தி எடுத்து கடவாசலே செத்து கிடப்பேன். இதுவரை உன் சித்தப்பேன் வீடு மேல கேஸ் தானே போட்டேன். இனிமே குண்டே போடுவேன். இனிமே உனக்கு கல்யாணமே நடக்காது. இல்லற வாழ்க்கை உனக்கு கிடையாது. உன் தலைமுறையோட வாரிசு உன்னையோடைய ஃபினிஷ். ஹலோ தெய்வமே, நீங்க சொன்ன மாதிரியே வான்கோழி கிண்ணி கோழி ஆபீஸ்ல வாங்கி விட்டேன். அது விட்ட உடனே முட்டையே போட்டுச்சு சாமி. இப்ப என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம தலைய பிச்சுக்கிட்டு இருக்கேன். முட்டைய அடகாக்க வச்சிரு. சரிங்க சாமி, அப்படியே ஆகட்டும். சாமி, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சாமி? நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர் விசை உண்டு. ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction. புரியல சாமி. எந்த பன்னி மேலே வண்டியை மோதினீங்களோ அதே பன்னி மேலே திரும்ப வண்டியை மோதணும். மோதினீங்கன்னா தான் வரப்போகிற பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். இதை தவிர உங்களுக்கு வேற வழியே இல்லை. எந்திரியா உத்ரா, எந்திரியா. என்ன சொல்ற மத்தியா? இத பாரு, ஏதோ சொன்ன கேட்டோம், அதோட முடிஞ்சிருச்சு.
சும்மா கோழியை வள குஞ்ச பொறி ஆம்லேட் போடு ஆப்பாயில் போடு பன்னியை ஏற்று கிண்ணியை போட்டு ஓட அதெல்லாம் சொல்லக்கூடாது. உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சு உன்னை கூப்பிட்டு வந்தேன். போயா எந்திரியா உத்துரா. வரேன் சாமி. போய் கட்டிங்க போட்டு வர்றேன். மூக்கறுத்து முச்சந்தில போட சொல்கிற காமெடி பண்ணிக்கிட்டு. என்ன மாப்பிள்ள போனா? மச்சான் கூப்பிடுறாரு. மச்சான் கூப்பிட்றானா? மச்சானா பெரிய கிளிப்பானா? வண்டி கிண்டி வாங்கியிருப்பான், எடுத்து அவுட் ஸ்பீக்கரில் போடு, என்ன கிழிச்சிருக்கான்னு பார்ப்பான். மச்சான் நம்மள மச்சான். மச்சான் என்ன நொச்சான்? எல்லாம் ஒரு அளவுதான், லிமிட்னு ஒன்று இருக்கியா? நானே எவ்வளோ தான் பொறுத்து போறது? நானும் இன்னைக்கு சரியாயிரும், நாளைக்கு சரியா அமைதியா இருந்தா எப்படியா தெரியுது? என் பொறுமைக்கு ஒரு அளவு இல்ல. யாரு இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் நடக்கிறதே வேற சொல்லிவிட்டேன். மச்சான் மச்சானா? ஓ என்ன சொன்னதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சு. ஏதோ பேசிட்டே மாமா. பாப்போ சாமி மன்னிச்சுங்க சாமி, தெரியாம பேசிட்டேன். அப்ப நாளைக்கே ஏற்றிடுறேன் சாமி. ஒன்றும் அவசரம் இல்லை, 5 days டைம் இருக்கு, அதுக்குள்ளே ஏற்றிருங்க. அதே பண்ணியதே ஏற்றணுமா சாமி? உன்னை அடித்தது மாடசாமின்னா நீ யார் அடிப்ப? வர்ற சாமி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் பண்ணியத்தான் மோத போகிறீங்கிறது உங்கள் டீமை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன் சாமி? பரிகாரம் பலிக்காது. சரி சாமி. கிளம்பலாம் சாமி. உங்களை போய் என் கண்ணீராலேயே உங்க காலை கழுவி குடிச்சாலே பாவத்தீராது சாமி. சாமி உங்க கத்திய கொடுங்க சாமி. உங்களை கேவலமா பேசுறத நான் கருத்து உங்களுக்கு காணிக்கையா படையல் பண்ண நாங்கள் நல்லா இருக்கிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றீங்க வாயா.